வணக்கம் நண்பர்களே, இது நான் உங்கள் செல்வி. திஸ் இஸ் செல்வி வைப்ஸ் கார்னர். இன்னைக்கு நாம் மகாசிவராத்திரி பற்றி தாங்க விரிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது மகாசிவராத்திரி வழிபாடு எப்படி ஏன் கொண்டாடுறோம் இதோ தெரிஞ்சுக்கலாம். மகாசிவராத்திரி அந்த நாள் ஒரு சிறப்பான இரவுங்க. அதாவது இருளிலிருந்து ஒளிக்கு செல்லும் ஒரு ஆன்மீக விழிப்பை தரும் அந்த நாள் தாங்க மகாசிவராத்திரி. ஸோ மகாசிவராத்திரி பற்றி நம்ம டீப்பாக இந்த செஷனில் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, புராணங்களின்படி இந்த நாளில் தான் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால்தான் மகாசிவராத்திரி அன்பும் ஆன்மீக இணைப்பும் குறிக்கும் புனித நாள் என்றே பெரியவர்கள் சொல்கிறாங்க. தென் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்படி கடைந்த போது அதிலிருந்து வெளிப்பட்ட விஷத்தை உலகத்தை காப்பதற்காக தான் சிவன் பெருமான் அன்னைக்கு அந்த விஷத்தை குடித்தார். அதனால்தான் அன்று சிவன் நீலகண்டன் ஆனார். அதுக்கப்புறம் அந்த நைட்டில் தான் சிவன் அளவற்ற ஒளியாக வெளிப்பட்டு லிங்க வடிவில் உலகிற்கு அருளினார். அதனால்தான் அன்றைய தினம் சிவலிங்க அபிஷேகம் ரொம்ப முக்கியம்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. ஸோ ராத்திரி என்றால் இருள், சிவன் என்றால் ஞானம், அதாவது அறியாமையிலிருந்து அறிவுக்கு செல்லும் நாள்தான் மகாசிவராத்திரி. அதனால்தான் இரவு முழுவதும் விழிப்புடன் வழிபடுகிறோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாசிவராத்திரி என்பது சிவபெருமான் பெருமையை நினைவூட்டும் ஒரு முக்கியமான திருவிழான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது பரம்பரையாக, அதாவது பல நூற்றாண்டுகளாக கொண்டாடப்படுற ஒரு கிராண்ட் ஃபெஸ்டிவல்னே நம்ம சொல்லலாம். இந்த நாளில் சிவபெருமானின் தூய்மையான அருளும் மற்றும் ஆறுதல் ஆகியவை மனதில் ஓங்கும். ஸோ இப்போ நாம் வழிபாட்டு முறைகளை பார்ப்போம். மகாசிவராத்திரியான அன்னைக்கு பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உபவாசம் செய்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செஞ்சு துதிகள் பாடியும் இரவு முழுவதும் கண் விழித்து சிவபெருமானையே மனதில் நினைத்து கொண்டு தியானம் செய்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆன்மீக அர்த்தத்தை பார்ப்போம். இந்த திருநாள் பக்தர்களை ஆன்மீக வழியில் முன்னேற்றம் செய்யும் ஒரு வாய்ப்பாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதனால் மனசில் அமைதியும் தெய்வ பக்தியும் அப்புறம் ஆன்மீக வளர்ச்சியும் நமக்குள்ளே வளருதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பக்தர்களுடைய அனுபவங்களை நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். பக்தர்கள் இந்த நாளில் உண்மையான ஆன்மீக அனுபவங்களை பெறுகிறாங்க. அவங்களுடைய நெருப்பாங்கு, அமைதி மற்றும் தெய்வத்தோடு எப்பவுமே இணைந்து கொண்டே இருப்பது இந்த நாளில் அதிகரிக்குதுங்க. ஃபைனலி இந்த நாளில் நம்ம என்ன ரியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மகாசிவராத்திரி ஒரு பண்டிகை மட்டும் இல்லைங்க, உள்ளே இருக்கிற சிவனை உணரும் நாள்னே நான் சொல்லுவேன். அந்த வகையில் மகாசிவராத்திரி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது, சிவனையே நினைத்து நம்ம மனசார நேசித்து அவருக்கு என்னென்ன சேவைகள் என்னென்ன செய்ய முடியுமோ அன்னைக்கு அந்த நாளில் அவரை செய்து அவரை மகிழ்வித்து எல்லா நன்மைகளும் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரார்த்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மகாசிவராத்திரியின் ஆன்மீக அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் மேலும் ஒளி வழங்கட்டும். இதுபோல் என்னோட மற்ற வீடியோக்கள் ஷார்ட்ஸ் பார்க்கணுன்னு நினைத்திங்கன்னா செல்விஸ் வைப்ஸ் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்ய மறக்காதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.